இன்றைக்கு நம் மனதில் என்றென்றும் குடியிருக்கிற பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய 38வது நினைவு நாள் நண்பர்களே. இன்றைக்கு காலையில அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடியார் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு வந்தாரு. அதற்கு பிறகு திமுக ஆட்சியை நாங்க ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னு சபதமும் ஏற்றிருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சிக்காரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தனி மனிதனாக எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல இளைஞனாக வாழ்ந்த ஒரு தனி நபராக என்னுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. திரு எம்ஜிஆர் அவர்களை போல ஒரு உண்மையான சேவை மனப்பான்மை கொண்ட ஏழைகள் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதரை இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்நாள்ல நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறதா உண்மை. அவர் பொதுக்கூட்டங்களுக்கு போகும்போது ஏழை பாலைகள் எல்லாம் முன்னாடி வர சொல்லி அவங்கள கட்டி அணைச்சு அவங்களோட பேசுறதை தான் நம்ம வீடியோக்கள்ல பார்க்க முடியும் நண்பர்களே. ஆனால் அவர் உண்மையிலேயே உளமாற அப்படி செய்தாரு அப்படிங்கிறத நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையிலேயே நண்பர்களே, இன்றைக்கு வரைக்கும் பலர் இந்த மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. நம்ம யாரையும் யாரு கூடயும் கம்பேர் பண்ண வேண்டாம். ஆனா எம்ஜிஆர் அவர்களை பற்றி மட்டும் சொன்னோம் அப்படின்னா அவர் ஏழைகளுக்காகவே சிந்தித்து செயல்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். அவர் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுல மிக முக்கியமானது சத்துணவு திட்டம். இன்றைக்கு மதிய உணவு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பள்ளிகள்ல, அந்த சத்துணவு திட்டத்தை பெரிய அளவுல கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான். இந்த மதிய உணவு திட்டத்தை காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கியிருந்தாலுமே கூட எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் அதை சத்துணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்து அதுல முட்டையெல்லாம் சேர்த்தாங்க. அந்த உணவெல்லாம் நமக்கு இன்றைக்கு வரைக்கும் நினைவு இருக்குது நண்பர்களே. எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல திமுக தான் இருந்தாங்க. அங்க வந்து கேள்வி கேட்டாரு அப்படிங்கறதுக்காக, கேள்விங்கிறத விட கணக்கு கேட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க அன்றைய திமுக கட்சியினர். வெளியில வந்தவர் பல போராட்டங்களுக்கு பிறகு ஆட்சியை பிடித்தாரு. ஆனால் அவர் ஆட்சியை பிடித்த பிறகு அவருடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் திமுகவால அவரை பதவியிலிருந்து இறக்கவே முடியவில்லை அப்படிங்கிறதா உண்மை. அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காகவும் தாய்மார்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் பொற்கால ஆட்சி தந்தவர் பொன்மனச்செம்மல். சத்துணவு தந்த சரித்திர நாயகர். மகத்தான மக்கள் ஆட்சி தந்த மானுட பற்றாளர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் உருவாக்கிய மகத்தான மக்கள் இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம் உயிரினும் மேலாக கருதி என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என உளமாற உறுதியேற்கிறோம்.